ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கட் ஸ்ப்ளிட் ஃபிட் கம்பைன் தான் பார்க்க போகிறோம். சரி, கட்டை எப்படி பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்டிங் ஒரு பிளேட் ட்ரா பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஒரு பிளேட் ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸ்னாப் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஆனில் இருக்குதானே. இல்லைனா உங்களுக்கு மாடலில் ஸ்னாப் ஆகாது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா எடிட் டேப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு பாலிகான் கட் இருக்கும். பாலிகான் கட் தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். பாலிகான் கட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி மிடில் மவுஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஜென்ரேட் ஆகிடும். இப்போது உங்களுக்கு நடுவில் ஒரு டாட் தெரியுது பார்த்திங்களா, அது டைரக்ட் மாடிஃபிகேஷன் ஆனில் இருந்தால் வரும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணோன்னா டி அமுக்குங்க, இல்லைனா கீழே இருக்கிற ஐக்கான் அமுக்குங்க. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு நடுவுக்கு நோட் ஜென்ரேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு நோட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, அடுத்ததாக இன்னொரு பாலிகான் கட் நியர்பையில் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டே மறைஞ்சு போயிடும். இது நிறைய வாட்டி மாடலில் நடக்கும். என்ன இஷ்யூனா ஒரு கட்டுக்கும் இன்னொரு கட்டுக்கும் க்ளோஸராக கிளாஷ் ஆகும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் கட்டை மூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளாஷை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்ததாக இப்போ லைன் கட் எப்படின்னு ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு பீம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா எடிட்டில் போயிட்டு லைன் கட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எடிட் போய்க்கோங்க, எடிட்டில் லைன் கட் கொடுத்துக்கோங்க. இப்போது ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. இது இன்க்ளைண்டாக கொடுத்தாலும் இன்க்ளைன் கட் விடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணோன்னா எந்த டைரெக்ஷனில் கட் விடணுமோ அந்த டைரெக்ஷனை கொடுக்கணும். கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கட் ஜென்ரேட் ஆகிடும். இப்போது இந்த கட் விசிபிளாக இல்லையே, எப்படி நம்ம மூவ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்குன்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. டிலீட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் Z கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கட் விசிபிள் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம கட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸில் போய் கட் விசிபிள் ஆன் பண்ணணும். சரி, அடுத்ததாக என்ன பண்ணலான்னா ஒரு பீம் நான் மறுபடியும் ட்ரா பண்ணுறேன், பார்ட் கட்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட ப்ரொஃபைலை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஈஸி விசிபிலிட்டிக்காக. ஸோ நான் இதோட ப்ரொஃபைலை ஒரு CHS ப்ரொஃபைலாக ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். CHS ஸ்டார் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாடிஃபை கொடுத்தனா எனக்கு அந்த ப்ரொஃபைல் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கிறதுக்காக நான் அதோட கிளாஸும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதோட பொசிஷனும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு வியூ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பொசிஷன் எக்ஸாக்டாக நம்ம சென்டரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்ட் கட் இதில் சென்டரில் விழுற மாதிரி நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட மிடில் வச்சுக்கிறேன். இப்போது ரெண்டுமே ஹேஷ் கலரில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று மட்டும் கிளாஸ் 3க்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் நான் பார்ட் கட் கொடுக்க போகிறேன். எடிட்டில் போயிட்டு பார்ட் கட் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் பார்ட் கொடுங்க, ரெண்டாவது எந்த பார்ட் கட் பண்ணணுமோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் CHS செகண்டாக கொடுத்ததுனால எனக்கு மெயின் பார்ட்டில் எனக்கு ஹோல் விழுந்துடுச்சு. CHSோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஹோல் விழுந்துடுச்சு. சரி, இப்போ அடுத்ததாக நம்ம ஃபிட் கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு CHSோட பீம் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா எடிட் கமாண்டில் போயிட்டு ஃபிட் கமாண்ட் கொடுக்க போகிறேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்தோட ஃபிட் ஆகணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணோன்னா எனக்கு ஃபிட் ஆகிடும். நான் இது இன்க்ளைண்டாக கொடுத்தேன்னா இன்க்ளைண்டாக ஃபிட் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபிட் கமாண்டில் நான் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணாலும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகி ஃபிட் ஆகிடும். எனக்கு இந்த ஒர்க் பாயிண்ட் முக்கியமே இல்லை. ஸோ இது ஒர்க் பாயிண்ட் பார்த்திங்கன்னா தாண்டி இருக்கா, பட் ஆனால் ஃபிட் கமாண்ட் ஒர்க் பாயிண்ட்டையும் தாண்டி ஃபிட் ஆகும். இதே நான் லைன் கட் கமாண்ட் ஒர்க் பாயிண்ட்டை தாண்டி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இதுதான் ஒரு லைன் கட்டுக்கும் ஃபிட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ஆனால் ஆப்ஜெக்ட் தாண்டி உங்களால் கட் பண்ண முடியாது, பட் ஆனால் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னொரு 2-3 பீம்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, ஸ்ப்ளிட் அண்ட் கம்பைன் கமாண்டுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ப்ளிட் கமாண்ட் பார்க்க போகிறோம். இப்போது எடிட்டில் போய்ட்டு ஸ்ப்ளிட் கமாண்ட் கொடுத்துக்கோங்க.
நீங்கள் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பண்டிகுலராக உங்களுக்கு கட் விழுந்துடும். ஸோ நான் எந்த லொக்கேஷன் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். எனக்கு கட் ஜென்ரேட் ஆகிடும். இதே நான் கம்பைன் கமாண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால எனக்கு வார்னிங் மெசேஜ் வருது. நான் ஓகே கொடுத்தேன்னா கம்பைன் ஆகிடும். கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால எனக்கு மறுபடியும் ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஓகே கொடுத்தேன்னா கம்பைன் ஆகிடும். இதே நான் எதுவுமே இல்லை, ரெண்டுமே ஆப்போசிட் எண்டு அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கம்பைன் ஆகிடும். ஸோ இப்படி தான் கம்பைன் கமெண்ட் ஒர்க் ஆகும். தேங்க்யூ கைஸ்.